இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது அது உங்களுக்கு வராம எனக்கு வந்திருக்கலாமேங்க. நீங்க இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு நான் செத்தே போயிடலாம் போல இருக்குங்க. உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. ஆனா இப்ப உங்க வாயால மூச்சுக்கு முன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த 2 நாளா நீங்க என்ன கூப்பிடவே இல்லைங்க. எப்பங்க என் பேரை சொல்லி நீங்க கூப்பிட போறீங்க? சீக்கிரமா நீங்க கண்ணை முடிச்சு என் பேரை சொல்லி நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. நீங்க பொழிச்சிட்டீங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுங்க. இனி நமக்கு கவலையே இல்ல. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். டாக்டர், அப்பாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அவர் உயிரை நாங்க காப்பாத்திட்டாலும் அவர் உடம்பளவுல இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கு. அவர் எந்திரிச்சு பழைய மாதிரி நடமாடுறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவர் சீக்கிரமா குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு. அவருக்கு உடல் அளவுலயும் மனசு அளவுலயும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராம பாத்துக்கங்க. அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து ஆகணும். டைமுக்கு நல்லா சாப்பிடணும். பிசியோதெரபிஸ்ட் சொல்ற எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பரா பண்ணணும். இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாரு. கடவுளே, அம்மா, தாயே. அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு எப்படியும் 24 hours ஆகுது ஆகும். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. காப்பாத்திட்டம்மா. பேஷண்ட்டை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம். இங்க இவ்ளோ பேர்லாம் இருக்காதீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அவர் கூட தங்க முடியும். மத்தவங்க எல்லாம் விசிட்டர் டைம்ல வந்து பாத்துக்கோங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? அத்தை, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் இருந்து அவரை பாத்துக்கிறேன். அம்மா, நீங்களே நேத்தி கடன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சாப்பிடவும் இல்ல. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் அப்பா கூட இருந்து பாத்துக்கிறேன். ஆமா, நீ கரிகாலம் சொல்றதும் சரிதான். அத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கீங்க. உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கும். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் கரிகாலம் இருந்து பாத்துக்கிட்டோம். நாமெல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். அவங்க மட்டும் இங்க தனியா எப்படிமா? பெரியவங்க யாராவது கூட இருக்கணும்ல. அம்மா, அதெல்லாம் யாரும் வேணாமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நானும் இங்கே இருந்து மாமாவை பாத்துக்கிறேன். அப்ப சரி, நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. காலையில யாரையாவது மாத்தி விட்டுறலாம். இல்ல சித்தப்பா, எதுக்கு 2 பேரு? நான் மட்டும் இருந்து அப்பா பாத்துக்கிறேன். ஏன் நான் இருந்தா என்ன? ஆமாப்பா, நந்தினியே இருந்துட்டு போட்டுமே. இல்ல சித்தப்பா, அப்பா ஆபரேஷனுக்கு நிறைய ரத்தம் வேற கொடுத்துருக்கா. அவளுக்கும் ரொம்ப அசதியா தான் இருக்கும். அதான் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாமே. அதுக்கு தான் சொல்றேன், அவளும் வீட்டுக்கு போட்டும். ஒரு கஷ்டமும் இல்ல. மாமா நல்லதானே இருக்காரு. அப்படியே ஏதாவது ஒண்ணுனா இங்கே பெட் கேட்டு நான் படுத்துக்கிறேன். கரிகாலா, அவ தான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றாள்லப்பா. இருக்கட்டும். ரத்தம் கொடுத்த பொண்ணு அவ வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் நல்லது. ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் பாத்துப்பாங்கல்ல. ஏங்க 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 நீங்க இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? பக்கத்து ஊர்க்காரங்க கிட்ட யார் போய் பேசலாம்னா அண்ணன் கிட்ட கேட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்றீங்க. ஏன் நான் போய் பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே?
அதை எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன் நீங்க போய் பேசுறேன்னு சொன்னா என்ன? நீங்க அவருக்கு தம்பி தானே? அவருக்கு அடுத்து இந்த வீட்ல எல்லா உரிமையும் உங்களுக்கு தானே இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அத நீங்க எடுத்து பண்ணா என்ன தப்பு? ஏய், புரியாம பேசாத. அண்ணன் பஞ்சாயத்து தலைவர், அவர் வேலைய நான் எப்படி பண்ண முடியும்? அப்போ நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுங்க. ஏய், நீ ஏதோ முடிவோட தான் இருக்க போல இருக்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. இதோட நீ உன் பேச்சை நிறுத்திக்க. உன் பேச்சே சரியில்லை. என்ன என்ன பேச்சு சரியில்லை? நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அண்ணன் உடம்பு முடியாம இருக்காருன்னா அந்த வேலையை இன்னொரு ஆள் எடுத்து பார்த்துதானே ஆகணும். அது நீங்களா இருங்கன்னு தானே சொல்றேன். அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குல்ல. சண்டை போடணும்னே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்க நீ. நீ பேசுறது பிடிக்கலன்னு தானே நான் உன் வாயை மூடிட்டு இருக்க சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான், பாத்துக்க. எனக்கு கல்யாணி கேடி. நாம நினைச்ச மாதிரியே தான் அவ இப்ப காய நகர்த்துறா. தம்பி, என்ன எதுவும் பிரச்சனையா? சத்தமா இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல அண்ணி, வழக்கம் போலதான். அவளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே அண்ணி. ஏதாவது வீம்புக்குன்னு பேசி கத்திட்டு இருப்பா. அவளை விடுங்க. வானதி, ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும்ல. சமையல் வேலையை போய் ஆரம்பிப்போம். சரிங்க பாட்டி. சுப்பு, வரலட்சுமி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. எங்க போக சொல்றீங்க எங்களை? உங்க வீட்டுக்கு தாண்டி. அண்ணனுக்கு இப்படி இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியுமா? நாங்க இங்கதான் இருப்போம். நீ இங்க இருந்தா உன் புருஷனுக்கு சோறாக்கி போடுறது யாரு? எங்க அண்ணன் உசுருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாருன்னு தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த ஆளு ஒரு எட்டு பார்க்க கூட வரல. அந்த ஆளுக்கு பொங்கி போடுறதுக்கு நான் வீட்டுக்கு போகணுமா? என்ன ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்கு சரியாகாம நான் இங்க இருந்து போகிறதா இல்ல. கோவத்துல வந்து உன் புருஷன் பிரச்சனை பண்ணான்னு சொன்னல. இப்ப நீ போகாட்டி அது ஒரு பிரச்சனை ஆயிடும். ஆமா வரலட்சுமி, நீ வீட்டுக்கு போ. முடியாதுக்கா. அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராம நான் என் வீட்டுக்கு போறதா இல்லக்கா. ஐயோ, இவ வேற போக மாட்டேங்கிறா. அந்த வரதன் பையன் சும்மா இருக்க மாட்டானே. எப்படா காரணம் கிடைக்கும்னு அலையறான் அவன். அவன் இங்க வந்து என்ன 7:30 கூட்ட போறானோ தெரியலையே. கடவுளே.